welcome back to channel VIP School. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சாப்டர் NCERT syllabus class 7 maths the triangle and its properties. அதுல சாப்டர் வந்து 6 and exercise 6.3 தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். இதுல இருக்க sums வந்து நான் ரஃபா எழுதி இருக்கேன். சோ இந்த sums வந்து ஒவ்வொண்ணையும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த sums பார்க்கிறதுக்கு முன்னால நம்ம ஃபர்ஸ்ட் triangleோட properties வந்து பார்த்தலாம். சோ triangleோட properties அப்படினு பாத்தீங்கன்னா சோ interior. சோ இந்த interior of the triangle இருக்குல. சோ அதோட sum of the angle. சோ இந்த மூணு ஆங்கிளையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது triangle வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மூணு சைடு இருக்கு and மூணு ஆங்கிள் இருக்கு உள்ள. சரியா? சோ இந்த interior angle-ஓட value sum of the angle of the interior. So interior இந்த triangle-ஓட உள்ள இருக்க அந்த angle எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படினு பாத்தீங்கன்னா 180 டிகிரி. அதாவது சோ இது angle 1 ன்னு வெச்சுக்கிறேன். சோ let AB A ன்னு கூட வெச்சுக்கிறேன். angle A, angle B, angle C. அப்ப நம்ம angle A plus angle B plus angle C இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வரணும்? 180 டிகிரி வரும். சோ இது வந்து நம்ம மனசுல வெச்சுக்கலாம். அதே போல நம்ம triangle வந்து சைட பேஸ் பண்ணி பிரிக்கலாம் and angle பேஸ் பண்ணி பிரிக்கலாம். அதையும் ஒரு தடவை இதுல வந்து ரஃபா நம்ம பார்த்தலாம். சோ சைட பேஸ் பண்ணி பிரிக்கும்போது triangle வந்து 3 டைப்ஸ். என்னென்னது? scalene triangle and isosceles triangle and equilateral triangle. அதாவது scalene triangle-னா நமக்கு இந்த வேல்யூ கொடுப்போம் பாத்தீங்களா? சோ triangle-ஓட வேல்யூ அதாவது இங்க வந்து இப்ப நமக்கு 4 இருந்துச்சுனா இங்க 6 இங்க 5. சோ மூணு சைடோட வேல்யூ வந்து நமக்கு என்னது டிஃபரண்டா இருக்கும். சோ எந்த சைடுமே வந்து சேமா இருக்காது. அந்த மாதிரி இருக்க triangle வந்து என்னது? நமக்கு scalene triangle. then isosceles triangle வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு சைடு ஏதாவது இப்ப இந்த ரெண்டு சைடா இருக்கலாம் இல்ல இந்த ரெண்டு சைடா இருக்கலாம். ஏதாவது ரெண்டு சைடோட வேல்யூ வந்து நமக்கு சேம் வேல்யூவா வரணும். அது வந்து என்னது? நமக்கு isosceles triangle. then equilateral triangle நமக்கு மூணு சைடோட வேல்யூவும் வந்து நமக்கு சேமா இருந்தா அது வந்து என்னது? equilateral triangle. இப்ப மூணு சைடுமே நமக்கு 4 அந்த மாதிரி இருந்ததுன்னா சோ இந்த triangle என்னது? equilateral triangle. then இது வந்து நமக்கு சைட பேஸ் பண்ணி பிரிக்கிறது. then angle பேஸ் பண்ணி பிரிக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் acute angle triangle, then obtuse angle triangle, then third one பாத்தீங்கன்னா right angle triangle. acute angle னா என்னது? acute angle நம்ம angle படிக்கும்போது types of angle படிக்கும்போது acute angle, obtuse angle வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ acute angle அப்படினு பாத்தீங்கன்னா சோ 0 டிகிரிக்கு அபோவா இருக்கணும் and இந்த தீட்டா வந்து then less than 90 டிகிரியா இருக்கணும். சோ இதுக்கு இடையில இருக்க இந்த தீட்டாவோட வேல்யூ தான் என்னது? acute angle triangle. சப்போஸ் இந்த triangle வந்து நமக்கு 0ல இருந்து பாருங்க 1 டிகிரியா இருந்தா கூட அது என்னது? acute angle triangle தான். சோ 10, 20, 30, 40, 50 சோ எல்லா இதுக்கு இடையில வர எல்லா வேல்யூமே நமக்கு என்னது? acute angle triangle. then obtuse angle triangle னு வந்து பாத்தீங்கன்னா above 90 டிகிரி. அதாவது இந்த தீட்டா வந்து எப்படி இருக்கும்னா 90 டிகிரியை விட அதிகமா இருக்கணும் and less than 180 டிகிரி. straight angle triangle எவ்வளவு? இப்போ ஒரு straight angle நம்ம போட்டோம்னு வைங்க. சோ இதுல இந்த பாதி தான் வந்து என்னது? right angle. அதாவது இங்க 0ல இருந்து இங்க வரைய உள்ளது நமக்கு இந்த in between gapல இருக்க angle வந்து என்னது? நமக்கு acute angle triangle. then above 90 டிகிரியை விட்டு தாண்டி போகும்போது நமக்கு என்னது? 91 வந்ததுனாலும் நமக்கு என்னது? அது obtuse angle triangle. then 90 டிகிரிக்கு அபோவா இருக்கணும், then 180 டிகிரிக்கு பிலோவா இருக்கணும். இந்த கேப்ல இருக்க இந்த ஆங்கிள் எவ்வளவு? நமக்கு தீட்டா. சோ இது இந்த ஆங்கிள் எல்லாமே என்னது? obtuse angle triangle. then அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா exact 90 டிகிரி உள்ளது நமக்கு என்னது? right angle triangle. சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி டிரா பண்ணுவோம்? இந்த ஒரு சிம்பல் நம்ம போடுவோம் பாத்திருக்கீங்களா? சோ மத்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் இந்த மாதிரி போடுவாங்க. ரைட் ஆங்கிள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல் பென் ஷேப்ல வந்து நம்ம போடுவாங்க. சோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து ட்ரையாங்கிளோட டைப்ஸ். நம்ம ட்ரையாங்கிளை வந்து பிரிப்போம் பாத்தீங்களா? டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்றப்போ நம்ம இந்த மூணு டைப்ல எடுத்துக்கலாம். ஒன்னு ஆங்கிளை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி சைடை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க சம்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். So first sum இங்க பெருசா நம்ம draw பண்ணிக்கலாம். So naming கொடுத்திருக்காங்க A B C.
ஸோ ஆங்கிள் ஏ வந்து நம்மளுக்கு என்னன்றது தெரியல. ஆங்கிள் பி வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி, தென் ஆங்கிள் சி வந்து 60 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னது? த டோட்டல் மெஷர் ஆஃப் the three angles of a triangle is 180 degree. So நம்ம இந்த exercise full பண்ணும்போது நம்ம first எழுத வேண்டிய statement எழுது the total measure of three angles of a triangle is 180 degree. அதாவது இது மூணு ஆங்கிளையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் மெஷர்மெண்ட் எவ்வளவு வரணும்? 180 டிகிரி வரணும். ஸோ ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுக்கு இப்போ ஆங்கிள் ஏ தான் இல்லை. ஸோ ஆங்கிள் ஏ வந்து நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தென் ஆங்கிள் பி எவ்வளவு நம்மளுக்கு 50 டிகிரி. தென் ஆங்கிள் சி எவ்வளவு 60 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த நம்பர்ஸ் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். x plus 50 plus 60 110 degree equal to 180 degree. Then இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது? வேரியபிள் வந்து என்னது? x. x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ xன்ற வேரியபிளை வந்து நம்ம இந்த சைடே வச்சுக்கலாம். ஸோ x வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறோம். ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூ என்னது? நம்பர் என்னது? 110 டிகிரி. ஸோ 110 டிகிரி வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்? மைனஸில் மாறும். இங்கே இருக்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. தென் இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்? மைனஸாக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சம்மோட வேல்யூ. ஸோ ஏயோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 180 டிகிரி. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். PQR மூணு ஆங்கிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஸோ ஒரு ஆங்கிள் நம்மளுக்கு Q வந்து எவ்வளவு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த R வந்து கொடுக்கல. அண்ட் Pன்ற ஆங்கிள் வந்து பாருங்க நம்மளுக்கு இந்த ஷேப் எல்பன் ஷேப் இருந்ததுன்னா என்னது? நம்மளுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 90 டிகிரி. ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக ப்ளஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னது? நம்மளுக்கு தி டோட்டல் மெஷர் ஆஃப் தி three angle of a triangle is 190 degree. So the total measure of the three angles. N angle P, Q and R. So எவ்வளவு நம்மளுக்கு angle P plus Q plus R எவ்வளவு? P எவ்வளவு நம்மளுக்கு 90 degree plus Q எவ்வளவு 30 டிகிரி அண்ட் R கொடுக்கல. R வந்து நம்மளுக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேல்யூ என்னது? நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணால் வர வேண்டியது 180 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும்? 120 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தென் நம்ம இப்போ வேரியபிள் என்ன வேரியபிள் கிடைக்கணும்? நம்மளுக்கு எக்ஸ்ன்ற வேரியபிள் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எதை கொண்டு போகணும்? எந்த வேல்யூ கொண்டு போகணும்? ஸோ எந்த வேல்யூவை மூவ் பண்ணுமோ அந்த வேல்யூவை வச்சுட்டு ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க? இதை நம்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடும்போது நம்மளுக்கு அந்த ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ எந்த இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் நம்பர் என்னது? நம்மளுக்கு 120 வேல்யூ வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது? இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சம் பண்ணும்போது செக் பண்ண வேண்டியது இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது. ஏன்னா நம்ம ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும்? மைனஸில் மாறும். ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு 60 டிகிரி. ஸோ இதான் வந்து செகண்ட் சம்மோட ஆன்சர். அண்ட் இப்போ தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? XY Z கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட் என்னது? த டோட்டல் மெஷர் ஆஃப் தி
3 angles of a triangle is 180 degree. So, 3 angle நம்மளுக்கு என்னென்னது? Angle X plus angle Y plus angle Z equal to 180 degree. Angle X எவ்வளவு நம்மளுக்கு? 30 degree plus angle Y எவ்வளவு? 110 degree plus angle Z நம்மளுக்கு தெரியாது. So, அது அப்படியே எழுதிக்கங்க. angle Z வந்து நம்மளுக்கு என்ன வேரியபிள் வச்சுருக்கோம்? X என்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஏபிசிடின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ஏதோ ஒரு நம்பர் நம்ம அதை மெஷர் பண்ணுறதுக்காண்டி அதுக்கு ஒரு நேமிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் தான் வைக்கணும், இல்லை எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வேல்யூ என்ன ஒரு வேரியபிள்னாலும் ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பர் லெட்டர்ஸ் வந்து எதுனாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ 140 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வந்து வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ண வேண்டிய நம்பரை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ரிமைனிங் இருக்க எல்லா நம்பர்ஸையும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் தான் இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். 140 வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸில் போகும். தென் 180 minus 140 ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னது? 40 டிகிரி. ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும்? நம்மளுக்கு 180 டிகிரி. டோட்டல் இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி. தென் இப்போ ஃபோர்த்து சம் பாருங்க. ஃபோர்த்து சம்ல நம்மளுக்கு நேமிங் எதுவும் கொடுக்கல. ஸோ நேமிங் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிளுக்கு எதுவும் நேமிங் கொடுக்கல. ஸோ நான் வந்து ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சின்னு வச்சுக்கிறேன். அதில் நம்மளுக்கு ஆங்கிள் பியோட வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் ரெண்டு நம்பரோட ரெண்டு ஆங்கிளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளோட ஃபார்முலா அப்படி என்னது? த டோட்டல் மெஷர் ஆஃப் தி எப்பயும் போல நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. த டோட்டல் மெஷர் ஆஃப் தி 3 angles ஆஃப் a triangle is 180 டிகிரி. ஸோ டோட்டல் மெஷர் எவ்வளவு? ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ நமக்கு ஆங்கிள் ஏ என்னது? தெரியாது, எக்ஸ். angle B என்னது? 50. then angle C எவ்வளவு? x equal to 180 degree. so இப்போ நமக்கு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது என்னது? x plus x. ஒரு x plus ஒரு x ஓட x ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும்? 2x. so x ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு x ஸ்கொயர்டு வரும். அதாவது x into x equal to நம்மளுக்கு x ஸ்கொயர்டு. then x plus x equal to நம்மளுக்கு என்ன வரும்? 2x. ஸோ இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ அதில் தெளிவாக இருக்கணும். ஸோ 2x plus 50 equal to 180 டிகிரி. ஸோ நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. எக்ஸோட நம்பர் இருக்குது. ஓகே, 2x இருக்குது. ரிமைனிங் இருக்க நம்பர் என்னது? 50. ஸோ 50யை தான் நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ 50யை வந்து மூவ் பண்ணுறோன்னா 50யை மறைச்சிட்டு ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கோ நம்ம எழுதிக்கலாம். 2x equal to 180 டிகிரி. இப்போ இந்த 50யை மூவ் பண்ண போகிறோம். 50 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. அங்கே போகும்போது என்ன ஆகும்? மைனஸாக மாறும். ஸோ 180 மைனஸ் 50. ஸோ 2x equal to 130 டிகிரி. தென் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ தானே தேவை. 2x. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? தனித்தனியாக எக்ஸோட வேல்யூ தான் தேவை. பட் நம்மக்கிட்ட இருக்குது என்னது? 2x. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரிமைனிங் எக்ஸ்ட்ராவாக இருக்க நம்பர் என்னது? இந்த 2. ஸோ அந்த 2வையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2வை மூவ் பண்ண போகிறோம்னா மூவ் பண்ண வேண்டிய நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத எழுதிக்கோங்க. x equal to 130 டிகிரி. இப்போ இங்கே 2 வந்து எந்த பொசிஷனில் இருக்குது? இப்போ இங்கே வந்து 50க்கு முன்னால் ப்ளஸ் இருந்தது. 50 வந்து ப்ளஸ் நம்பரில் இருந்தது, அதனால நம்ம மைனஸ் பண்ணோம். பட் இங்கே வந்து என்னன்னா 2x, அதாவது 2 into x. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? மல்டிப்ளை இருக்குது. ஸோ மல்டிப்ளை இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? டிவைடில் சேஞ்ச் ஆகும். ஸோ டிவைடட் பை 2. இது ஒன்று தான். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? மைனஸில் போகும். சப்போஸ் இங்கே மைனஸாக இருந்தால் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக ஆகும். இங்கே மல்டிப்ளையாக இருந்தால் இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது டிவைடில் மாறும். தென் டிவைடில் இருக்கும்போது இங்கே மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? மல்டிப்ளைவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ x equal to 130 by 2 எவ்வளவு நம்மளுக்கு? x equal to 65 டிகிரி. டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்? 2 1s are 2 and 65.
6 5 are 12 and remaining 5 2s are 10, 65 degree. So x ஓட வேல்யூ என்னது நமக்கு 65. So இங்கேயும் 65 degree, இங்கேயும் 65 degree. So next sum வந்து பார்க்கலாம். So next sum வந்து பார்க்கலாம். Next fifth sum, எந்த வேல்யூமே நம்மளுக்கு கொடுக்கல, எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு என்ன இருக்கு, x தான் இருக்கு. So first நம்ம வந்து நேமிங் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ABC ன்னு கொடுத்தேன்ல, இப்போ நான் வந்து PQR ன்னு கொடுத்துக்கிறேன். நம்ம என்ன வேரியபிள்னாலும் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். So angle P and QR எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும், angle P and QR மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும், 180 டிகிரி. ஸோ மூணுலேயும் நம்மளுக்கு என்ன இருக்கு, angle P x x and x எதுக்குமே நம்மளுக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ x இருக்கா, xனே நீங்கள் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ x ப்ளஸ் x எத்தனை x இருக்கு, 3x இருக்கு. ஸோ 3x ஈக்குவல் டு 180 டிகிரி. நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ எக்ஸை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். நம்மளுக்கு மூவ் பண்ண வேண்டிய நம்பர் என்னது, 3. ஸோ 3 விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸை எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து 3 என்னவா இருக்குது, நம்மளுக்கு மல்டிப்ளேல இருக்குது. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ், 3 வந்து நம்மளுக்கு இங்கே மல்டிப்ளேல இருக்குது. ஸோ இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், டிவைடில் மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 60, டிவைட் பண்ணுங்க. 6 3s are 18 and 0 அப்படியே ஏற்றுங்க. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 60 டிகிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு 60 டிகிரி வரும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். தென் 6th சம் பாருங்க. x and x இங்க வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் வந்து நமக்கு ஃபுல்லாமே x கொடுத்திருக்காங்க, இங்க 2x கொடுத்திருக்காங்க. பட் நமக்கு எக்ஸாக்ட்டா ஆங்கிளோட வேல்யூ வந்து எதுவும் கொடுக்கல. பட் ஒரு க்ளூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க வந்து நமக்கு எல்பென், இது என்னது நம்மளுக்கு இந்த சிம்பிள் என்னது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட வேல்யூ என்னது 90 டிகிரி. நான் ஃபர்ஸ்ட் நேமிங் கொடுத்துக்கிறேன், ABC. ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேமிங் இல்லைன்னா ஆங்கிளுக்கு ஒரு நேமிங் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஆங்கிள் A ப்ளஸ் ஆங்கிள் B ப்ளஸ் ஆங்கிள் C ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் A என்னது நம்மளுக்கு x, ஆங்கிள் B என்னது நம்மளுக்கு இங்கே எல்பெண்ட் என்னது 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் C என்னது நம்மளுக்கு 2x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணலாமா, இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஆல்ரெடி 2x இருக்குது. அப்போ 2x ஓட ஒரு x சேரும்போது என்னது நம்மளுக்கு 3x ஈக்குவல் டு 3x ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது 90 டிகிரி இருக்கா, ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2xஐயும் xஐயும் மட்டும் நான் ப்ளஸ் பண்ணியிருக்கேன், 3x plus 90 degree equal to 180 degree. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். x ஓட இங்கே 3 ஜாயிண்ட் இருக்கு, ஓகே இருக்கட்டும். ரிமைனிங் எக்ஸ்ட்ராவாக இருக்க நம்பர் என்னது 90 டிகிரி. ஸோ இந்த 90 வந்து நம்ம என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ண வேண்டிய நம்பரை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க நம்பர் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். 3x equal to 180 டிகிரி. ஸோ இந்த நம்பரை இப்போ 90 வந்து மூவ் பண்ணுறோம். இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கே போகும்போது என்ன ஆகும் நம்மளுக்கு மைனஸில் மாறும். ஸோ 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி. 3x equal to 180 minus 90 எவ்வளவு நம்மளுக்கு ரிமைனிங் 90 டிகிரி. உடனே பட்டுன்னு போனதே நம்ம வந்து x equal to 19 போட்டுறக்கூடாது. பட் நம்மளுக்கு என்ன இங்கே இருக்குது 3x equal to 90 டிகிரி. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 வந்து நம்ம மூவ் பண்ணணும். இங்கே 3 என்ன இருக்குது மல்டிப்ளையாக இருக்குது. அப்போ 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகும், டிவைடில் சேஞ்ச் ஆகும். ஸோ x equal to 90 டிகிரி டிவைடட் பை 3. ஸோ கேன்சல் பண்ணுங்க, 3 1s are 3, 3 3s are 9. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 30 டிகிரி. இப்போ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது நம்மளுக்கு, அப்போ இங்கே வந்து என்னது 30 டிகிரி. பட் இந்த இடத்துல என்ன இருக்குது 2x இருக்குது, அதாவது 2 into x. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னது
30. ஸோ 2 into 30 60 டிகிரி. இது ஒன்று தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி போட வேண்டியது. ஸோ இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். Until then, thank you.